ஹாப்பி ஈவினிங் ஆல். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அண்ட் ஸ்க்ரீன் எல்லாம் விசிபிளா இருக்கா? எஸ் மேடம். எஸ் மேடம். எஸ். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 3-day கேம்ப்ல வி ஆர் இன் தி லாஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 8 பார்க்க போறோம், சாப்டர் 9 பார்க்க போறோம், ரூல்ஸ் பார்க்க போறோம், முக்கியமா ஃபைன் அண்ட் காம்பன்சேஷன் பத்தி நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். ஓகே, நேற்றுக்கு கூட ஒரு சார் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் ஃபைன் அண்ட் காம்பன்சேஷன் நடத்தும் போது அதையும் நான் சேர்த்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ சாப்டர் 8 எதை பத்தி பேசுது? எதை பத்தி பேசுது சாப்டர் 8? சொல்லுங்க. எஸ், chapter 8. Procedure and powers of special courts and the recording of evidence. ஓகே, அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது சொல்லுங்க யாராவது. என்ன சொல்றாங்க இந்த சாப்டர்ல? நடந்த கிரைமுக்கு உண்டான எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது தானே மேடம்? ஓகே, அது எப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணலாம்னு பத்தி பேசுறாங்க. தென் வேற கெஸ் பண்ணுங்க, இந்த டாபிக் வச்சு கெஸ் பண்ணுங்க என்னெல்லாம் இருக்கும். எஸ், சொல்லுங்க. போக்சோ கோர்ட் ஸ்பீடி ட்ரையல் நடத்தலாம், அதெல்லாம் இன்க்ளூட் ஆகல மேடம். ஓகே ஓகே, சூப்பர். அப்புறம் சரி, எத்தனை வருஷத்துக்குள்ள வந்து கேஸ முடிக்கணும்? 5 வருஷத்துக்குள்ளேயே முடிக்கணும்? எத்தனை வருஷத்துக்குள்ள முடிக்கணும்? 5 இயர்ஸா மேடம்? 6 monthsல முடிஞ்சிருது மேடம். ப்ராபபிலி முடிஞ்சிடுது இந்த ஆக்ட்ல. as per this act யாருக்கு 2 months no? என்ன சார்? 2 months. 2 months. ஓகே, வேற இந்த ஆக்ட்ல எங்க சொல்லிருக்காங்களா அந்த ட்ரையல் வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கான டைம்? 1 year சொல்லிருக்காங்க மேம். 35 section 35 1 year. ஓகே ஓகே, சூப்பர். 1 year. சரி, இப்ப ரெக்கார்டிங் ஆஃப் an எவிடன்ஸ் இருக்கு இல்லையா? சரி, இப்ப ரெக்கார்ட் பண்றோம் அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு 6 monthsக்கு அப்புறமா ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்குமா? ஒரு 7 years குழந்தை 6 மாசத்துக்கு அப்புறமா கூப்பிட்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது மேடம். எவ்வளவு மந்த்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல எவ்வளவு டேஸ் கொடுத்திருக்காங்க? எஸ், 30 days மேம். 30 daysக்குள்ள ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆக்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செக்ஷன் 33 வந்து ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பவர் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட். இந்த சாப்டர்ல இது கொஞ்சம் லென்த்தியான ப்ரொவிஷன் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா நார்மலா வந்து ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு கமிட்டல் ப்ரொசீஜர் வந்து இருக்கும் இல்லையா? ஒரு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து ஒரு கோர்ட்ல இருந்து செஷனுக்கு போறதுக்கு அப்படின்னா. ஆனா இந்த பாக்ஸோ கேசஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அப்படி எந்த ப்ரொசீஜர்ஸுமே கிடையாது. ஓகேவா? 33 clause 1ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா the court may take the cognizance directly. court may take the cognizance directly. டிரெக்டாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 2ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காங்க இல்லையா, அல்லது அட்வொகேட் ஆஃப் தி அக்யூஸ்ட். ஓகேவா? அட்வொகேட் ஆஃப் தி அக்யூஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு குழந்தையினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணினதுக்கு அப்புறமாக என்ன அப்படின்னா சீஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் ரீ எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் ரீ எக்ஸாமினேஷன். ஸோ இந்த டைம்ல என்ன கொஸ்டின் கேட்க போறோம்? கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? ஸோ ஒரு கொஸ்டின்லாம் அது எப்படி கேட்பாங்க? எப்படி கேட்போம் நம்ம எல்லாருமே? கொஸ்டின் எப்படி கேட்போம்? கிராஸ்லாம் எப்படி கிராஸ் பண்ணுவோம்? எப்படி கிராஸ் பண்ணுவோம்? டைரக்டா அக்யூஸ்ட பார்த்து நம்ம வந்து क्वेश्चंस கேட்போம். ஆனா இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோர்ட்ல கன்வே பண்ணி கோர்ட்ல இருக்க ஜட்ஜ் தான் லீடிங் क्वेश्चन வந்து சீப்ல கேட்க கூடாது, கிராஸ்ல வந்து லீடிங் क्वेश्चन கேட்கணும் மேடம்.
ஓகே ஓகே சூப்பர். சோ நம்ம வந்து நார்மலா நம்ம கிளாஸ் எல்லாம் பண்ணையில அவங்களை ட்ரிகர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் கேட்க வைப்போம். அவங்களே வந்து இப்போ அட்வொகேட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது இப்படி கேட்பாங்க, இந்த ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு ஆப்போனன்ட் கிராஸ்ல என்ன பண்ணிடுவாங்க, பார்ட்டி வந்து மாத்தி சொல்லி அப்படி என்ன ஆயிரும், கேஸே வந்து அப்படியே ஆப்போசிட்டா என்ன ஆயிரும், அப்படி வைஸ் வெர்சா ஆயிரும். சோ அப்படி வந்து ஒரு பெரிய ஆளையே கேட்கும்போது ஒரு குழந்தை அப்ப அப்படி கேட்கும் போது என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அந்த குழந்தையினுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரியோ இல்ல அந்த குழந்தைய வந்து ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்படுத்த மாதிரியோ ஒரு கொஸ்டின் என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. அப்படின்றதுக்காக என்ன கொஸ்டின் நான் கேட்க போறேன் அப்படின்றத என்ன பண்ணணும், ஸ்பெஷல் அந்த கோர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெஷல் கோர்ட் அதாவது செஷன்ஸ்க்கு என்ன பண்ணிடணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். நான் இந்தந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ண போறேன், நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், கோர்ட்டுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். அதே மாதிரி இஃப் இன் கேஸ் அந்த கிராஸ்ல வந்து கொஸ்டின் வந்து கொடுத்த ஐ மீன் அவங்க சப்மிட் பண்ண கொஸ்டினை தாண்டி வேற ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா பார் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெஸ்பெக்டிவ் அட்வொகேட்ஸ் மேலேயோ என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அதை வந்து இதுல சொல்லுவாங்க, ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றது இட் இஸ் அன் ஜெனரல் திங். அதை நான் உங்களுக்கு சொல்றேன், ஆக்ட்ல அப்படி சொல்லல. தென் 3ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்குமா. இப்ப ஒரு நம்மளே வந்து நம்மளோட கிளைண்ட்ஸே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, நான் சாப்பிட போயிட்டு வந்துருந்தேன், அங்க போயிட்டு வந்துருந்தேன், இங்க போயிட்டு வந்துருதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, கண்டினியூவா இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு குழந்தை எப்படி ஒரு ட்ரையல்ல இருந்துட்டே இருக்கும். சோ அதுக்காக என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா பிரேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எப்ப அப்படின்னா டூரிங் தி ட்ரையல். சோ ட்ரையல் டைம்ல என்ன அப்படின்னா பிரேக் வந்து இருக்கணும் அந்த குழந்தைக்கு. ஓகேவா? இஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய மென்டாலிட்டிக்காக. அதுக்கப்புறமா 4th என்ன சொல்றாங்க அப்படின்னா சைல்ட் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். சைல்ட் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் அதாவது எப்பவுமே வந்து இந்த மாதிரி கேசஸ் நடக்கும்போது வெளியே உள்ள பர்சன்ஸ் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னா இந்த டைம்ல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணிக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கார்டியனா இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியரை கொடுக்கணும். ரொம்ப வியர்டா ஒரு பயந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம வந்து எந்த செக்ஷன்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த பாத்துறோம், போலீஸ் ஆபீசர் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வித்தவுட் அன் யூனிஃபார்ம் வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த செக்ஷன்ல நம்ம பாத்துறோம், யாராவது எந்த செக்ஷன்ல பாத்துறோம்? 23யா? வேற யாராவது? 24 மேம். 24. எஸ், செக்ஷன் 24ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணக்கூடாது, யூனிஃபார்ம்ல வந்து இருக்கக்கூடாது, இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த செக்ஷனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய ஜட்ஜஸ் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா நிறைய கோர்ட்ல வந்து ட்ரையல் பண்றாங்க இல்லையா, பண்ணும்போது ஜட்ஜஸே என்ன பண்றாங்கன்னா யூனிஃபார்ம் இல்லாம இன்ஃபார்மலா என்ன பண்றாங்கன்னா ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்ப வந்து எந்த கேஸ் அப்படின்னா ஸ்டேட் வெர்சஸ் மனிஷ். இந்த கேஸ்ல டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 24 வந்து போலீஸ் ஆபீசருக்கு தான் தவிர யாருக்கு கிடையாது, ஜட்ஜஸ்க்கு கிடையாது, who are trialing the POCSO cases. சோ அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற ப்ரொசீஜர்ஸ் படிதான் நீங்க என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அதை நான் சொல்றேன்னா சைல்டு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் தானே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 5ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டு டெஸ்டிஃபை, அதாவது ஒரு குழந்தை கிட்ட இருந்து அந்த வாக்குமூலம் வாங்கும்போது என்னன்னா கோர்ட்டுக்கு திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எகெயின் கூப்பிடக்கூடாதோ அதே மாதிரி அந்த குழந்தைய என்ன பண்ணக்கூடாது, எகெயின் ரெப்பிட்டேட்டிவா கோர்ட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இதை எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வினோத் குமார் வெர்சஸ் ஸ்டேட்.
இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ப்ரொவிஷன் அதாவது கோர்ட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, அந்த குழந்தைய எகைன் ரிப்பிட்டேட்டிவா கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ண சொல்லியிருப்பாங்க, மேண்டிடேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, மேண்டிடேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா சிக்ஸ்த்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அந்த விக்டம் அந்த குழந்தைய அசாசினேட் பண்ற மாதிரியோ அல்லது அக்ரெசிவான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. நோ அக்ரெசிவ்ஸ் ஆர் கேரக்டர் அசாசினேஷன் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே ப்ரொவிஷனை நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்க பார்த்திருக்கோம்? எங்கேயாவது கம் அக்ராஸ் பண்ணிருக்கீங்களா? எங்கேயாவது? மேடம் 53 நினைக்கிறேன் மேடம். 52 53. சூப்பர் 53A வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரேப் விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ப்ரீவியஸ்லி என்னன்னா உங்களுக்கு ஏதோ செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரியோ ஏதோ ஒரு கேரக்டரை என்ன பண்ணக்கூடாது, அசாசினேஷன் பண்ணக்கூடாது. இதை நீங்க ஜஸ்ட் கிளப் பண்ணி படிச்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகே, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். டிஎஸ்ஏல என்னது? டிஎஸ்ஏல भारतीय साक्षी अधिनियम 55. 55 114A 114A. சோ இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரேப் விக்டிம் கிட்ட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஆர்எல்ஸ் கேரக்டர் அசாசினேஷன் பத்தி கொஸ்டின் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எப்ப வந்தது, எந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இது வந்துச்சு? இது அமெண்ட்மெண்ட்ல தான் வந்தது. என்ன இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இது வந்துச்சு? யாரா சொல்ல முடியுமா? ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்ப நிறைய நம்ம கேசஸ் சொல்றோம், நிர்பயா சொல்றோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றோம். 2013 மேடம். என்ன கேஸ்? ஆஷிஃபா கேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஷிஃபா கேஸ்க்கு அப்புறமா என்ன அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட்ல இந்த இது வந்துருச்சு. ஓகே, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. அதுக்கப்புறம் 7th வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐடென்டிட்டி ஆஃப் தி சைல்டு. ஐடென்டிட்டி ஆஃப் த சைல்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. என்ன அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீடிங்ஸா இருக்கலாம் அல்லது ட்ரையல் இருக்கலாம். இந்த பீரியட்ல அந்த குழந்தையினுடைய ஐடென்டிட்டி என்ன பண்ணக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இஃப் இன் கேஸ் த கோர்ட் அலோஸ் இன் தி பெனிஃபிட் ஆஃப் த சைல்டு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐபிசில எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? வேற எங்கேயாவது இருக்கா? 228 Yes, ma'am. 72, 73 BNS, sir. BNS. Super. 228A of IPC, 72 of BNS ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அதாவது டிஸ்க்ளோசர் ஆஃப் தி ஐடென்டிட்டி இன் சர்டன் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ரேப் கேசஸ் இந்த மாதிரியான கேசஸ்ல எல்லாம் டிஸ்க்ளோசர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சர்டன் எக்ஸெப்ஷனும் கொடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க இதை படிக்கும் போது யூ கேன் ரெஃபர் த செக்ஷன். ஓகே, அதுக்கப்புறமா 8 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காம்பன்சேஷன் கொடுக்கணும். நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அடிஷன் டு தி பனிஷ்மெண்ட் என்ன ப்ரொவைட் பண்ணணும், காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, எங்கெல்லாம் அந்த வேர்டு காம்பன்சேஷன் வருதோ நான் அதை பத்தி உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன்ல ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். கம்பேர் வித் தி போக்சோ ரூல்ஸ், சிஆர்பிசி, அதுக்கப்புறமா போக்சோ ஆக்ட், 3 கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறமா 9ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ, இதுல பவர்ஸ் ஆஃப் தி ஸ்பெஷல் கோர்ட் தானே பாக்குறோம். சோ இந்த செக்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அது வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது சிஆர்பிசில எங்க சொல்லியிருக்காங்க இந்த செஷன்ஸ் கோர்ட்டோட பவர்ஸ் பத்தி? எதுல சொல்லியிருக்காங்க? 6, 7, ma'am. சாப்டர் 18 ma'am. எஸ், சூப்பர். சாப்டர் 18.
அப்ப பிஎன்எஸ்எஸ்ல சாப்டர் 19 மேம். சாப்டர் 19 Sorry. சாப்டர் 18 இல்ல இல்ல சாப்டர் 18 மேம். பிஎன்எஸ்எஸ் 18. 18 ரெண்டுலயுமே 18. இதுல என்ன சொல்லிருப்பாங்க, ட்ரையல் பிஃபோர் தி கோர்ட் ஆஃப் செஷன். இத ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ட்ரையல் பிஎன்எஸ்எஸ்ல 19 மேம். சாப்டர் 19 வரும். 19 18 மேம்? நைன்டீனா 18 மேம்? பார்த்து சொல்றேன் மேம். 19 தான் மேம். 19 தான். 18 வந்து சார்ஜ். 19 மேம். ஓகே ஓகே. சோ இந்த 9 திங்ஸ் பத்தி தான் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா செக்ஷன் 33ல சொல்லிருப்பாங்க. ஓகே, இதுதான் 33. இப்ப நம்ம 34 போக போறோம். ஓகே, Section 34. 34ல procedure in case of commission of an offense by a child and determination of age in special court. Determination of the age வந்து special court பண்றதுக்கு எந்த ஆக்ட ரெஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்திருந்தோம். JJ Act. JJ Act மேம். 94 மேடம். JJ Act 94. எஸ், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சனுடைய ஏஜ் வந்து இது டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஃபர்ட் வித் 94 ஆஃப் தி ஜேஜே ஆக்ட் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுல என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், ஆஸ்டிஃபிகேஷன் டெஸ்ட், இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல கிளாஸ் 1 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அஃபென்ஸ் வந்து ஒரு குழந்தை கமிட் பண்ணுது அப்படின்னா எங்க ட்ரையல் பண்ணணும், எதுக்கு கீழே? இதுமே ஆல்ரெடி சொன்னேன். offense committed, அந்த offender யாரு? சைல்டு. அப்ப என்ன பண்ணணும்? எந்த ஆக்ட்னு சொன்னேன்? ஜேஜே ஆக்ட். சைல்டு அஃபெண்டரா இருக்காங்க அப்படின்னா ஜேஜே ஆக்ட் 2015க்கு கீழே என்ன பண்ணணும்? ட்ரையல் பண்ணணும். ஓகே, இது 2ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இப்ப வந்து ஸ்பெஷல் கோர்ட் இருக்காங்க, அதாவது இந்த செஷன் கோர்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த செஷன்ஸ் கோர்ட் கொடுத்த ஆர்டரை வந்து இன்வாலிடேட் பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்க. அப்பலட் கோர்ட்ல பண்ணலாம் மேடம். அப்பலட் கோர்ட்ல பண்ணலாம். ஓகே ஃபைன். நான் இன்னொரு क्वेश्चन அதோட கேட்டிருந்தேன். அதாவது இப்போ அந்த பர்சன், ஓகே, அந்த அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த அக்யூஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சைல்ட் அஃபெண்டர் கிடையாது அப்படின்னு நினைச்சு போக்சோ ஆக்டுக்கு கீழே என்ன பண்ணிருந்தாங்கன்னா பனிஷ் பண்ணிருந்தாங்க. ஓகே, சோ லேட்டர் ஆன் என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஜுவனைல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்ப வந்து எப்படி தெரிய வருதுன்னா வித் மார்ஜினல் டிஃபரன்ஸ்ல தெரிய வருது. அப்போ இந்த ஸ்பெஷல் கோர்ட் கொடுத்த ஆர்டரை இன்வாலிடேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க. பண்ணுவாங்க. ஓகே, as per the section 34 படி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் 35. செக்ஷன் 35ல பீரியட் ஃபார் ரெக்கார்டிங் ஆஃப் an எவிடன்ஸ். சோ என்ன பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 30 days வந்து 30 daysக்குள்ள என்ன பண்ணணும்? காக்னிசன்ஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ட்ரையல் வந்து 1 yearக்குள்ள முடிக்கணும். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது MCQ கொஸ்டின்ல வரும். ஓகே, இது வந்து செக்ஷன் 35. இப்போ வந்து செக்ஷன் 36. ஓகே, இப்போ செக்ஷன் 36 வந்து எதை பத்தி இருக்கும் அப்படின்னா சைல்ட் நாட் டு see the accused. இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அந்த குழந்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த அக்யூஸ்ட வந்து பார்க்க கூடாது while the investigation. சோ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது சேம் திங் நான் இப்ப என்ன சொல்லணும்னா அதான் சொல்றாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா at the time of testifying அந்த டைம்ல என்ன பண்ணக்கூடாது? அந்த குழந்தை வந்து அக்யூஸ்ட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் வீடியோ கான்ஃபரன்சிங் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அக்யூஸ்டுக்கும் யாருக்கு? விக்டிமுக்கும் சிங்கிள் விசிபிலிட்டி மிரர், இதுவும் ஒரு क्वेश्चनல வரும். சிங்கிள் விசிபிலிட்டி மிரர் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அக்யூஸ்டுக்கும் விக்டிமுக்கும் பிட்வீன்ல சிங்கிள் விசிபிலிட்டி யூஸ் பண்ணுங்க. ஆர் கர்டைன் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்கிரீன் கிளாத்,
கர்டைன் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அல்லது எனி அதர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி 36ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம 37 பார்க்க போறோம். செக்ஷன் 37 trial to be conducted in camera proceedings. சரி, in camera proceedings பத்தி சிஆர்பிசில எங்க இருக்கு? 327 மேம். என்னது? 327. 327 ஆமா மேம். 366 வந்து பிஎன்எஸ்எஸ். வேற டொமஸ்டிக் வயலன்ஸ்லயே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. வேற ப்ரொவிஷன் கேக்குறேன். வேற ஓகே, okay then 284 of the CRPC என்ன சொல்றாங்க? அதுல 284ல இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் பத்தி பேசுவாங்க. 284 ரெஃபர் பண்ணிக்கோங்க. 284 of CRPC, 319 of BNSS. closed door trials அப்படின்னு சொல்லி அதுல பேசுவாங்க. நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பப்ளிக் அதர் பர்சன்ஸ் யாருமே இருக்க கூடாது. இல்லாம யாரெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. யாரு முன்னிலையில பண்ணணும்? ஆல்ரெடி பார்த்தோமே. ஜட்ஜி மேடம். இல்ல சார், ஜட்ஜ் தான் பண்றாங்க, மேஜிஸ்ட்ரேட் எடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு விமன் மேடம். இல்ல சார், பேரண்ட்ஸ், கார்டியன் அல்லது அந்த குழந்தைக்கு யாரு ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் பர்சனா இருக்காங்களோ அவங்க முன்னாடி இட் இஸ் நாட் இன் ஓபன் கோர்ட் அப்படின்னு சொல்லி 37ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ 38 செக்ஷன் 38ல எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா, அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இப்ப அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட லாங்குவேஜுக்கோ எதுக்கோ ஒரு இன்டர்பிரட்டர் தேவைப்படுது, ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது அப்படின்னா அசைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை மென்டலி ஆர் பிசிக்கலி வந்து டிசேபிள்டா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் அல்லது இன்டர்பிரேட்டர் அல்லது அந்த குழந்தை பேசக்கூடிய லாங்குவேஜை யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களோ அவங்கள என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அவங்க இருப்பாங்க அப்படின்றத பத்தி சொல்றாங்க. ஓகே, இதுதான் செக்ஷன் 38. இதோட யாரெல்லாம் இருப்பா, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரூல்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த மாதிரி எல்லாமே ரூல்ஸ்ல இருக்கும். இப்ப சாப்டர் 9. சாப்டர் 9 இஸ் மிஸ்லேனியஸ். ஓகே, சோ இதுலயுமே இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப செக்ஷன் 39. இந்த செக்ஷன் 39ல என்ன சொல்லுவாங்கன்னா கைட்லைன்ஸ் பத்தி சொல்லுவாங்க. அதாவது இப்ப வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த பாக்ஸோ ஆக்ட்ல எந்தெந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க வருதுன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்காக ஒரு கைட்லைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த கைட்லைன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அசிஸ்டன்ஸ், அவங்க வந்து ஹெல்ப் கேட்டுக்கலாம். யாருக்கிட்ட எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா என்ஜிஓ, அதுக்கப்புறமா வந்து ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுக்கு வந்து எதுல நாலேஜ் இருக்கும், சைக்காலஜில, அதுக்கப்புறமா சோசியல் ஒர்க்ஸ், ஹெல்த், சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ இவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், கைட்லைன்ஸ் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐ மீன் கைட்லைன்ஸ்க்காக இவங்களோட ஹெல்ப்பை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா செக்ஷன் 40. செக்ஷன் 40ல வந்து ரைட்ஸ் ஆஃப் அ சைல்ட் டு டேக் அசிஸ்டன்ஸ். இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அல்லது ஏபிபி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ மீன் சாரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதாவது விக்டிம்க்கு யாரு தான் வந்து அப்பியர் ஆகுவாங்க, இவங்க தான் அப்பியர் ஆகுவாங்க. இஃப் இன் கேஸ், அதாவது அந்த சைல்டு வந்து
யாரையாவது வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும், லீகல் பிராக்டிஸ்னர் யாரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க யாருக்கு கீழே தான் இருக்க முடியும், யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே தான் இருக்க முடியும், இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சேம் டே கேன் ஃபைல் தி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் இருக்கணும், இன்டிவிஜுவலா இருக்க முடியாது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ரைட் இருக்கு ஒரு லீகல் பிராக்டிஸ்னர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு. ஆனால் இந்த செக்ஷன் 40 அவங்க பைண்ட் பண்ணிருந்தா மட்டும் தே ஹேவ் அ ரைட் அப்படின்னு வந்து இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 41. இந்த செக்ஷன் 41 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொவிஷன் 3 to 13 இது வந்து இப்ப 17ஆம் தேதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, இந்த 41ல என்ன சொல்லுவாங்கன்னா provision of section 3 to 13 not apply in certain cases. அதாவது penetrative, aggravative, sexual assault, aggravated sexual assault, harassment இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணியிருக்காங்க இல்லையா. சோ அது எல்லாம் இந்த 41க்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த அசால்ட் அந்த அஃபென்சஸ் எல்லாம் இந்த செக்ஷனுக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஏன் பொருந்தாது அப்படின்னா இதுக்கு கீழே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வருது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காகவோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ அந்த சைல்ட பெனிட்ரேட்ஸ் பண்றாங்க அப்படின்னால், ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காகவோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ அந்த டாக்டர் அந்த சைல்ட பெனிட்ரேட்ஸ் பண்றாங்க அப்படின்னால் என்ன ஆகாது அப்படின்னா, பெனிட்ரேட்ஸ் பண்றாங்க எப்படி, வித் தி கன்சென்ட் ஆஃப் தி பேரண்ட் அல்லது கார்டியன். அந்த பேரண்டோட கன்சென்ட்டோடையோ அல்லது கார்டியனோட கன்சென்ட்டோடையோ அந்த குழந்தைய பெனிட்ரேட்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபார் தி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன கிடையாது, இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். இது வந்து செக்ஷன் 3 to 13க்கு கீழே என்ன செய்யாது, பைண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இதை ரிலேட் பண்ணி 17ஆம் தேதி ஜூன் 17 ஒரு கேஸ் வந்துச்சு. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அபுபக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, criminal MC number 3538 of 2025. Date வந்து 17th June 2025. ஓகே, சோ இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது பெட்டிஷனர் இருக்காரு இல்லையா, இந்த அபுபக்கர் அப்படின்றவங்க என்னன்னா ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர், 79 to 80 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய உங்களோட டாக்டர். ஓகே, சோ இந்த விக்டிம் சைல்டு இருக்காங்க இல்லையா, அந்த விக்டிம் சைல்டு வந்து என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து அப்டோமல் அண்ட் செஸ்ட் பெயின் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இருந்திருக்கு. சோ அதுக்காக அந்த குழந்தை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது யாரோட போயிருக்கு அப்படின்னா அந்த குழந்தை மதரோட போயிருக்கு. சோ டாக்டர் செக் பண்ணும் பொழுது இவங்க அம்மா கிட்டத்துலதான் இருந்தாங்க. ஓகே, சோ அப்ப இந்த குழந்தை என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, டாக்டர் வந்து என்னோட செஸ்ட வந்து ஸ்டெதஸ்கோப் வச்சு என்னோட பார்க்கும்போது என்னோட செஸ்ட் எல்லாம் அமுக்குறாங்க, அதுக்கப்புறமா வந்து என்னன்னா என்னோட இன்னர் கார்மெண்ட்ஸ்ல வந்து டச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை வந்து என்ன பண்ணிருக்குன்னா சொல்லியிருக்கு. சோ அப்போ வந்து யாருக்கிட்ட, அவங்களோட சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கு. சோ நெக்ஸ்ட் செகண்ட் டைம் என்ன அப்படின்னா, செகண்ட் டைம் அந்த ரிப்போர்ட் ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது யாரை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா எல்டர் சிஸ்டரை வந்து கூப்பிட்டு போறாங்க. அப்ப எல்டர் சிஸ்டரை கூப்பிட்டு போகும்போது சேம் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பண்றாங்க. அப்பவா என்ன அப்படின்னா அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட செஸ்ட், என்னோட இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க அபியூஸ் பண்றாங்க, என்ன டச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து கேஸ் போட்டாச்சு. சோ இது வந்து ப்ரொசீடிங் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப போயிட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த டாக்டரை வந்து எதுக்கு கீழெல்லாம் வந்து பனிஷ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 354A ஆஃப் IPC, அதுக்கப்புறமா போக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 9E,
9I அதுக்கப்புறமா ரெட் வித் 10க்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ லேட்டர் ஆன் வந்து ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறமா என்னன்னா இது வந்து எடுத்துட்டு வராங்க எங்க அப்படின்னா ஹைகோர்ட்க்கு எடுத்துட்டு வராங்க. அப்ப எடுத்துட்டு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன் எல்லாம் பார்த்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து செக்ஷுவல் இன்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன செய்யல இல்ல. ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து எதுக்கு கீழே வரும்னா அண்டர் செக்ஷன் 41க்கு கீழே வரும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும் பொழுது அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது வித் தி கன்சென்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ஆர் தி கார்டியன் டாக்டர் கேன் பெனிட்ரேட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்ப வந்து அப்படின்னும் இருக்கு. ரெண்டாவது 3 to 13 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு அஃபென்சஸுமே பைண்ட் பண்ணாதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் அவங்க பேரண்ட் மதர் இருந்தாங்க. ரெண்டாவது டைம் அவங்களுடைய எல்டர் சிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க சைட்ல தான் இருக்காங்க. ஸோ வித் தி கன்சென்ட் தான் இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாக்ஸோல போட்டிருந்ததை குவாஷ் பண்ணிட்டு இந்த பெட்டிஷன் என்ன பண்ணிடுறாங்க அலோ பண்ணிடுறாங்க. இது வந்து 17th வந்தது. இது வந்து எதுக்கு பைண்ட் ஆகும் செக்ஷன் 41க்கு. ஓகே, ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இதை வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து லைக் எக்ஸாம்பிளா நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 42 செக்ஷன் 42 வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னா அல்டர்னேட் பனிஷ்மெண்ட் பத்தி பேசும். அதாவது இப்போ வந்து ஐபிசிலயோ ஆர் பிஎன்எஸ்ல வந்து பாக்ஸோ இருக்கு. இப்போ ரெண்டுக்குமே என்ன அப்படின்னா சேம் அஃபென்ஸ் வந்து வருது. ஓகே, சேம் அஃபென்ஸ் வருது. இதோட பனிஷ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கு. இதோட பனிஷ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டரா இருக்கு, ஹையரா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா கிரேட்டர் டிகிரி ஆஃப் தி பனிஷ்மெண்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிவேல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஐபிசில அதிகமா பனிஷ்மெண்ட் இருக்கா போக்சோல இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்ப ஐபிசில அதிகமான அளவு பனிஷ்மெண்ட் பைண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா த கிரேட்டர் டிகிரி வில் பி ப்ரிவைல் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 42ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா செக்ஷன் 42A இந்த செக்ஷன் 42A வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆக்ட் நாட் இன் டெரகேஷன் ஆஃப் எனி லா. அதாவது ஒரு கான்ட்ராடிக்ஷன் ஏற்படுது பிட்வீன் ஒரு லாக்கும் இன்னொரு ஒரு லாக்கும் இந்த பாக்ஸோக்கும் வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன் ஏற்படுது அப்படின்ற பட்சத்துல எதுதான் ப்ரிவேல் ஆகும் இந்த பாக்ஸோ ஆக்ட் தான் ப்ரிவேல் ஆகும் அப்படின்னு சொல்லி 42A சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 43ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பப்ளிக் அவேர்னஸ். அதாவது இந்த ஆக்ட பத்தி பப்ளிக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 44 செக்ஷன் 44 ரூல்ஸ்லயும் இருக்கும். மானிட்டரிங் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த ஆக்டோட இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி மானிட்டர் பண்ணணும் யாரு நேஷனல். இது 1 மார்க்ல கேட்கலாம் எம்சிக்யூ ப்ரீலிமினரியில. யார் பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ஆக்டோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பத்தி என்ன பண்ணுவாங்க மானிட்டர் பண்ணுவாங்க. இது எந்த ரூலோட கனெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ரூல் 12ஓட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 45 and 46. ஸோ இந்த ரெண்டுமே எதை பத்தி வரும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். நான் முன்னாடியே சொன்னேன் எதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்கன்னு. 45 and 46 is சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 45ல பவர் டு மேக் அ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பவர் டு மேக் அ ரூல்ஸ் அதாவது அபிஷியல் கெசட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த அபிஷியல் கெசட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரூல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுதான் 45ல சொல்லியிருப்பாங்க. 46ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஃப் எனி டிஃபிகல்டிஸ் இந்த ஆக்ட்ல ஏதோ ஒரு டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி இருக்கு அதை ரிமூவ் பண்றதுக்கு. ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னா 46 போக்சோ ஆக்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே,
ஸோ வந்து ஹோப்ஃபுல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், பாக்ஸோ ஆக்ட் 46 செக்ஷன்ஸ் 9 சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணி ஹைலைட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி டு யூ ஆல். அது மறக்கவே மறக்காது. ஓகே, இப்போ நம்ம ரூல்ஸ்க்கு போக போறோம். ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமான ரூல்ஸ், எல்லா ரூல்ஸும் நம்ம பார்க்க வேண்டாம். முக்கியமான ரூல்ஸ், இந்த காம்பன்சேஷனுக்கான ரூல்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த குழந்தை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அந்த ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் கிட்ட, அவங்க என்ன மாதிரியான டெசிக்னேஷன்ல இருக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வி வில் மூவ் ஆன் வித் ரூல்ஸ். எஸ், ஓகே. ஸோ ரூல்ஸ் எந்த இயர் யாராவது? 2012. 12 அப்படியா? 12 தானே? 12 தானா? சொல்லவே இல்லையே மேம். அடுத்து எப்பயாவது வந்துச்சா? 24ல வந்துச்சு. 24ல வந்துச்சோ? அதுக்கப்புறம் சரி, அதுக்கு முன்னாடி சாரி, அதுக்கப்புறம்ன்றேன். 2020 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆக்ட்ல ரூல்ஸ்ன்னு சொல்லியிருக்கிற எல்லா ரூல்ஸும் இந்த 20 மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதுல வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா ஃபைன் அண்ட் காம்பன்சேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, 2 ஃபார்ம் இருக்கு, 13 ரூல்ஸ் வந்து இருக்கு. இதுல 13th ரூல் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா ரிப்பீல். ரிப்பீல் இன் த சென்ஸ் என்ன சொல்றாங்க, இப்ப மேம் சொன்னாங்க இல்லையா 2012ன்னு, அந்த 2012 என்னாச்சு, அந்த ரூல் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. 2020 ரூல் தான் என்னது இன்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 13th ப்ரொவிஷன்ல. ஓகே, சோ அதுக்கப்புறமா ரூல் 1 எதை பத்தி பேசும், ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமாண்ட்ஸ்மெண்ட் பத்தி பேசும். ரூல் 2 வந்து இட் இஸ் டெஃபினிஷன். அண்ட் ரூல் 3 வந்து அவேர்னஸ் பத்தி பேசும். அதுக்கப்புறமா ரூல் 4 வந்து ப்ரொசீஜர். இதுதான் இம்பார்ட்டன்ட். ப்ரொசீஜர் regarding care and protection of child. அந்த குழந்தையினுடைய பராமரிப்பும் பாதுகாப்பையும் பற்றி என்ன சொல்லும், அந்த ப்ரொசீஜரை பத்தி சொல்லக்கூடியது. ஓகே, இது எதுல வரும் அப்படின்னா அண்டர் செக்ஷன் 19 கிளாஸ் 1ல வந்து என்ன பண்ணணும், ஒரு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணணும்னு சொல்லியிருப்போம். யார்கிட்ட கன்வே பண்ணணும்னு சொல்லியிருப்போம், யார்கிட்ட, டு ஹூம்? சில்ட்ரன் சைல்டு யூனிட் மேடம். சைல்டு யூனிட்டா? ஓகே, வேற சைல்டு யூனிட்லயா யார்கிட்ட? லோக்கல் போலீஸ், ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் அல்லது லோக்கல் போலீஸ் கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ரிசீவர் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, எதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா யாருக்கிட்ட, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி விக்டிம் கிட்ட எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய நேமு, இவங்களுடைய டெசிக்னேஷன், இவங்க அட்ரஸ், அதுக்கப்புறமா இவங்களுடைய மொபைல் நம்பர், இவங்களுக்கு யாராவது சூப்பர்வைசரா சுப்பீரியர் அத்தாரிட்டி இருந்தாங்கன்னா அந்த சுப்பீரியர் பத்தின டீடைல்ஸ், அவங்களுடைய நேமு, அவங்களோட டெசிக்னேஷன் பத்தி என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 4ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா சேம் திங் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெஜிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க தெரியுமா, நம்பர் போட்ட நோட்ல. சோ அதே மாதிரி 154 ஆஃப் சிஆர்பிசி, பிஎன்எஸ்ல என்னது, பிஎன்எஸ்எஸ்ல 173 173 173 174 173 73 174 இல்லையா? இல்ல மேடம் 173 193ல ஃபைனல் ரிப்போர்ட் 173. ஓகே, சூப்பர்.
நெக்ஸ்ட் வந்து 173 இதுல வந்து என்ன அப்படின்னா எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து இந்த ரூல்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. இந்த எஃப்ஐஆர் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்டா இருக்கும். எதுக்கு அப்படின்னா ஃபைன் அண்ட் காம்பன்சேஷனுக்கு வரும்பொழுது. ஓகே, ஸோ இதுதான் ரூல் 4ல சொல்லியிருப்பாங்க. ரூல் 5ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த இன்டர்பிரேட்டர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டர், ஸ்பெஷல் எஜுகேட்டர், அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களோட இதெல்லாம் எதுல வரும் 19(4) இதுல வந்து இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இப்ப வந்து யாருனாலும் டிரான்ஸ்லேட்டரா இருக்கலாமா, இன்டர்பிரேட்டரா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன. ஒரு சைல்டு மென்டலி டிசேபிள்டா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றத இதுல பேசுவாங்க. ரூல் 6ல வந்து மெடிக்கல் எய்ட் அண்ட் கேர், மெடிக்கல் எய்ட் அண்ட் கேர், அதாவது இதுவும் 19ல தான் வரும். 19th செக்ஷன்ல ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் கேர் வருது அப்படின்னா அந்த நீங்க எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திருப்பாங்க. இப்ப இந்த குழந்தைய வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்னா என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் நானு. என்னெல்லாம் பார்ப்பாங்க பேசிக்கா அந்த குழந்தை வந்து விக்டிம் போகுது அப்படின்னா என்னெல்லாம் பார்ப்பாங்க? டெஸ்ட் எடுப்பாங்க மேடம். பிளட் டெஸ்ட், டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. ஸ்மெர் டெஸ்ட், ஆ ஸ்வாப் டெஸ்ட் இதெல்லாம் எடுப்பாங்க மேடம். எஸ், செக்ஷுவல் அஃபென்ஸ் ரிலேட்டட் டெஸ்ட் எடுப்பாங்க மேடம். டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. ஹெச்ஐவி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வெதர் அந்த குழந்தை பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, சோ இந்த மாதிரியான எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா என்னெல்லாம் எடுப்பாங்க அப்படின்ற டெஸ்ட பத்தி இந்த ரூல் 8ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ அதுக்கப்புறமா ரூல் 6ல சொல்லியிருப்பாங்க. ரூல் 7ல வந்து லீகல் எய்ட் அதுக்கப்புறம் அண்ட் அசிஸ்டன்ஸ் பத்தி ரூல் 7ல சொல்லியிருப்பாங்க. ரூல் 8 வந்து இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் ரிலீஃப் பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த இன்டரிம் காம்பன்சேஷன் வரும். நான் அது சொல்லும் போது சொல்றேன், அந்த இடத்துல இந்த ரூல் பைண்ட் ஆகும். இப்ப வந்து ஃபுட்டு, கிளாத்து, அதுக்கப்புறமா அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு வேணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ண சொல்லி என்ன சொல்லியிருப்பாங்க இந்த ரூல் 8ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா ரூல் 9 எதை பத்தி பேசும் அப்படின்னா இட் இஸ் டெல்ட் வித் காம்பன்சேஷன் பத்தி பேசும். ஓகே, காம்பன்சேஷன் பத்தி பேசும். இந்த காம்பன்சேஷன் பத்தி பேசும்போது நம்ம எதெல்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 33(8), 357(a)(2), அப்புறம் வந்து 3 ஆஃப் CRPC, 396 BNSS. இது எதை பத்தி பேசுது? 396 ஆஃப் BNSS எதை பத்தி பேசுது? எஸ் சொல்லுங்க. Victim compensation, ma'am. எஸ், victim காம்பன்சேஷன் ஸ்கீம் பத்தி டீல் பண்ணும். ஓகே, சோ இது என்ன நான் வந்து இப்ப லேட்டரா நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ரூல் 10ல வந்து என்ன அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் இம்போசிஷன் ஆஃப் ஃபைன் அண்ட் பேமெண்ட். அந்த ஃபைனையும் அந்த பேமெண்ட்டையும் இம்போஸ் பண்றதுக்கு, ஓகே, அந்த ஃபைனை வந்து பே பண்றதுக்கும் அதை இம்போஸ் பண்றதுக்கும், பேமெண்ட்டுக்கும் அதை இம்போஸ் பண்றதுக்குமான ப்ரொசீஜர்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. தென் ரூல் 11 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த இப்போ வந்து போனோகிராஃபிக் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணணும், அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த போனோகிராஃபிக் மெட்டீரியல் இன்வால்விங் எ சைல்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். எப்படிலாம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி ரூல் 12ல வந்து சொல்லியிருப்பாங்க. ரூல் 11ல சொல்லியிருப்பாங்க. தென் ரூல் 12ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதுலதான் மானிட்டரிங் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். சோ இந்த ஆக்ட யாரு பண்ணணும், யாரு மானிட்டர் பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் மேடம். சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் இப்பதானே சொன்னேன் அவங்க பேர் என்ன, யாரு பண்ணுவாங்கன்னு சொன்னல. எந்த செக்ஷன்ல பார்த்தோம்? செக்ஷன் 44ல பார்த்தோம். National Commission for Protection of Child. Child protection.
நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஸோ இவங்க எப்படிலாம் மானிட்டர் பண்ணணும் அப்படின்றத பத்தி ரூல் 12ல பேசுவாங்க. அதுக்கப்புறமா ரூல் 13 வந்து நம்ம என்ன பார்த்தோம், ரிப்பீல், அதாவது 2012 ரூல்ஸ் வந்து ரிப்பீல் ஆகி 20 கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இதோட பாக்ஸோ ஆக்டுக்கான ரூல்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சோஃபார் நம்ம பாக்ஸோ ஆக்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பாக்ஸோ ஆக்டுக்கான ரூல்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ என்டையரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸும் நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துருந்தோம். ஃபைன். ஸோ இப்போ அட் லாஸ்ட் எண்ட் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் கேம்ப்ல நம்ம இருக்கோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைன் அண்ட் ஃபைன்னா என்ன, காம்பன்சேஷன்னா என்ன? எஸ் சொல்லுங்க. ஃபைன்னா அபராதம், காம்பன்சேஷன்னா இழப்பீடு. ஓகே சரி, இப்ப வந்து நம்ம பாக்குறோம்ல எல்லாத்துலயும் பனிஷ்மெண்ட் பிளஸ் ஃபைன் ஃபைன்னு இருக்கு. அந்த ஃபைன் யாருக்கு? அக்யூஸ்டுக்கு மேடம். குற்றவாளிக்கு மேடம். ஃபைன் அமௌண்ட் விக்டிம் மேம், கவர்மெண்ட்டுக்கு பே பண்றது. கவர்மெண்ட்டுக்கு போகும். கவர்மெண்ட்டுக்குங்க. என்ன கவர்மெண்ட்? விக்டிமுக்கு போகும். என்ன கவர்மெண்ட்டுக்கு? காம்பன்சேஷன் விக்டிமுக்கு போகும். சூப்பர். எந்த கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகுது. ஓகே ஓகே ஃபைன் சூப்பர். சோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இப்ப வந்து அண்டர் செக்ஷன் 421 ஆஃப் CRPC 461 ஆஃப் BNSS படி ஃபைன பே பண்ணல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, the property can be attached. The property can be attached. ஓகே, நான் நேத்துக்கு வந்து ஸ்டார்டிங் செஷன்ல நான் கேட்கும் போது நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ நான் இப்போ எகெயின் அதை வந்து நான் கரெக்ட் பண்ணி சொல்றேன். ஃபைன் இருக்கு அப்படின்னா ஃபைன் அமௌண்ட் வந்து பே பண்ணல அப்படின்ற பட்சத்துல the property can be attached. ஓகேவா? ஸோ இந்த ஃபைன் அமௌண்ட் வந்து it is vested with the state government. சரியா? இட் இஸ் வெஸ்டட் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால என்ன அப்படின்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விட மாட்டாங்க. ஃபைனை பே பண்ணல அப்படின்னா எப்படினாலும் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி எங்க என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. ஓகே, இப்போ காம்பன்சேஷன். இந்த காம்பன்சேஷனை பார்க்கும்போது தான் இன்டரிம் காம்பன்சேஷன் அப்படின்றது இருக்கு. இந்த பாக்ஸோ கேசஸ்ல இன்டரிம் காம்பன்சேஷன் கேட்க முடியுமா? முடியும் மேடம். மெடிக்கல் அட்டெண்டன்ஸுக்கு கேட்கலாம் மேடம். ஓகே சூப்பர். சரி, அப்போ இப்ப ஃபைனலா வருது. ஓகே, அந்த பர்சனை கன்விக்ட் பண்றாங்க, அப்ப ஃபைன் அமௌண்ட் வருது, காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த இன்டரிம் காம்பன்சேஷனும் கொடுத்து as per the section 33 class 8ல சொல்லி இருக்கிற மாதிரி அந்த ஃபைனும் உங்களுக்கு அந்த காம்பன்சேஷனும் கொடுப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க மேடம்? எல்லாத்தையுமே சிந்தாமல் சிதறாமல் விக்டிமோட இதுக்கு கொடுக்கணும் மேடம். ஃபைன் அல்லது காம்பன்சேஷன் ஏதோ ஒண்ணுதான் கொடுப்பாங்க. ஃபைன் கொடுத்திருந்தா அது அப்படியே காம்பன்சேஷன் அதை கொடுக்க சொல்லலாம். அது அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் மேடம். விக்டிம் தேவைக்கு தகுந்த மாதிரி. நான் என்ன கேக்குறேன், இன்டரிம் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டரிம் காம்பன்சேஷனா ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டே காம்பன்சேஷனா கொடுக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 lakh இவங்களுக்கு வந்து இருக்கு. அட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா 1 lakh இவங்களுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்காங்க. அப்போ இன்டரிம் காம்பன்சேஷன் கேட்கும் போது அந்த அப்ளிகேஷன் எல்லாம் சப்மிட் பண்ணி அந்த லெட்டர் எல்லாம் போய் அதுக்கப்புறம் இவங்களுக்கு 10,000 rupees கொடுத்துடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இந்த பர்சன் கன்விக்ட் ஆனதுக்கு அப்புறம் பனிஷ்மெண்ட் பிளஸ் ஃபைன் கொடுக்கும்போது 1 lakhன்னு வருது. அப்போ இந்த 1 lakh கொடுக்கணுமா? ஆமா மேடம், இன்னும் அடிஷனா கொடுக்கலாம் மேடம். நோ நோ, எஸ், டிடக்ஷன்.
டிடெக்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவாங்க. ஓகே, டிடெக்ட் பண்ணிட்டு தான் அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இஃப் இன் கேஸ் வந்து இது அக்யூட்டல் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணிப்பாங்க, அந்த ஃபைன் அமௌண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீபே வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா இது ஃப்ரம் தி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கிட்ட போய் பை தி ரெக்கமெண்டேஷன் போய் வருது அப்படின்னா ஈவன் தோ இட் இஸ் டிஸ்சார்ஜ் ஆனா கூட, இல்ல அப்படின்னா அக்யூட்டல் ஆனா கூட அந்த காம்பன்சேஷன் என்ன பண்ண தேவையில்லை, ரீபே பண்றதுக்கான எந்த நெசசிட்டியும் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இந்த இன்டரிம் காம்பன்சேஷன் எதுக்காக கேட்பாங்க அப்படின்னா ரூல் 8ல பார்த்தோம். அந்த டிரான்ஸ்போர்ட், கிளாத், ஃபுட்டு, அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக கேட்கக்கூடியதுதான் என்னன்னா இன்டரிம் காம்பன்சேஷன். அது இந்த ரூல் 8 அதுக்கு கீழே வரும். ஓகேவா? இப்ப வந்து ரூல் 9ல பார்த்தோம் காம்பன்சேஷன் பத்தி. சோ எஃப்ஐஆர் எல்லாமே ஃபைல் பண்ணியாச்சு. எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ண உடனே அந்த குழந்தை என்ன பண்ணிக்கலாம், they can seek for the interim compensation. ஓகேவா? அதே சேம் திங் they can deduct பண்ணிக்கலாம். இது ரூல் 9ல பார்த்தாச்சு. அதே மாதிரி 33ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபைன் அமௌண்ட்டை, ஐ மீன் அந்த காம்பன்சேஷன் கொடுத்தாங்கல்ல இன்டரிம் காம்பன்சேஷனை டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுலயுமே டீல் பண்ணிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் 396 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் பத்தி சொல்றாங்க. ஓகே, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா இதுக்குன்னு வந்து அமௌண்ட் வந்து செக்ரிகேட் பண்ணிருப்பாங்க. இதுக்குன்னு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, செகண்ட்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கோர்ட் வந்து அதாவது the court will make the recommendation for the interim compensation அல்லது additional compensationக்கு கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப வந்து என்ன அப்படின்னா இப்ப ஃபைன் அமௌண்ட்ல இருந்து குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அக்யூஸ்ட் வந்து ஃபைன் அமௌண்ட்ல இருந்து கொடுக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டிரெக்டா வந்து பே பண்ணிடுவாங்க. இஃப் இன் கேஸ் ஃபைன் அமௌண்ட்ல இருந்து பே பண்ணாம கவர்மெண்ட் வந்து பே பண்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது எங்க போகும் அப்படின்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கிட்ட போகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will decide. சோ அவங்க டிசைட் பண்ணுவாங்க எப்படி குவாண்டம் ஆஃப் காம்பன்சேஷன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 15 கேஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 15 கேஸுக்கும் அவங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல எவ்வளவுதான் கொடுக்க முடியும். சோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குவாண்டம் ஆஃப் தி காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ, இப்ப 10 lakhs வருதுன்னா நான் இப்ப 5 lakhs கொடுக்குறோம், அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் 5 lakhs கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா 5 lakhs தான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் இந்த வேல்யூ ஆஃப் அமௌண்ட் 1 crore 75,000 இப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அலோகேட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா? 3ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து என்னது கன்விக்ட் ஆனா மட்டும் கிடையாது, அக்யூட்டல் ஆனா கூட அல்லது டிஸ்சார்ஜ் ஆனா கூட என்ன அப்படின்னா அந்த விக்டிம்க்கு போகக்கூடிய காம்பன்சேஷன் என்ன ஆகும் அப்படின்னா போகதான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா ஓவராலா இருக்கக்கூடிய விஷயங்கள் பாக்ஸோ ஆக்ட்ல. ஓகே, சோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, எஸ். ஸோ 3 days கேம்ப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு எம்சிக்யூ டெஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கும் ஃபார்ம் போடுறேன். இது வந்து இட் இஸ் அ லாஸ்ட் டே கேம்ப். அதனால எல்லாரும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுங்க. ஃபர்தரா என்ன உங்களுக்கு ஃப்ரம் தி இஎம்எஸ் ஆர் தி ஃபியூச்சர் டூரிஸ்ட் டீம்ல இருந்து வேணும் அப்படின்றதையும் மறக்காம ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டீம்ல இருந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, எஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம்.